ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ராசி கற்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு ராசிக்கல்னா என்னங்கிறதே தெரியாம இருக்கும். ராசிக்கல்னா 12 ராசிக்கான கற்கள் கிடையாது, நவகிரக கற்கள், 9 கிரகங்களுக்கான கற்கள். பவளம், முத்து, மாணிக்கம், வைரம், வைடூரியம், கனக புஷ்பராகம், நீலக்கல், கோமேதகம், இந்த 9 கற்கள் தான் 9 கிரகங்களுக்கான கல். பவளம்னா செவ்வாய்க்கு, முத்துன்னா மூனுக்கு, ரூபி அதாவது மாணிக்கம்னா சூரியனுக்கு, கோமேதகம் ராகுக்கு, வைடூரியம் கேதுவுக்கு, வெள்ளி சூரியன் சுக்கிரனுக்கு, வைரம். இந்த மாதிரி 9 கிரகங்களுக்கான கல்லு தான் நவரத்ன கற்கள். நவனா 9, ரத்னம்னா பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். இந்த மாதிரி நவரத்ன கற்கள் தான் ராசி கற்கள் அப்படின்னு சொல்றோம். 12 ராசிக்கான கற்கள் கிடையாது. இது அதிர்ஷ்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை தர்ற கல் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். நம்மளோட மைண்ட இது சேனலைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த கற்களை போடும்போது நம்மளோட ராசி, நம்ம லக்னம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு உகந்த கல்லை நம்ம போடும்போது நம்மளோட மைண்ட டியூன் பண்ணி நம்ம செய்யற தொழிலுக்கான ஊதியம் இல்ல அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை இந்த கற்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் நம்ம ஜாதகம் எனக்கு இல்ல, டேட் ஆஃப் பர்த் இல்ல, எனக்கு ஜாதகம் தெரியாது, நான் கல்ல போடணும், எப்படி போடுறது, எனக்கு ராசி தெரியும், ராசி கல் போடலாமா அப்படிம்பாங்க. தப்புன்னும் இல்ல, போடலாம். ஆனா ராசிய காட்டிலும் நம்ம என்ன லக்னம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகத்தை வலிமையா வச்சுக்கணும் இல்ல எதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது நம்ம போடும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா ராசிக்கான கல்லு போடலாமான்னா போடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரஷியஸ் கல், செமி பிரஷியஸ், அதாவது நவரத்ன கல், உபரத்ன கல் அப்படின்னு இருக்கு. இந்த நவரத்ன கல்லுக்கு ஈக்குவலா உபரத்ன கற்கள் காஸ்ட்லியா இருக்காது. அப்போ நம்ம முதல்ல அந்த பர்டிகுலர் கிரகத்துக்கான உபரத்ன கற்களை நம்ம போட்டு நமக்கு அது நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னா அப்ப நவரத்ன கல்லும் நமக்கு நல்லது தான் பண்ணும். உதாரணத்துக்கு வைரம் சுக்கிரனுக்கு நல்லது. இப்ப நான் துலா ராசி, ரிஷபராசி, நான் வெள்ளிக்கு உகந்த சுக்கிரனுக்கு உகந்த வைரத்தை போடலாமான்னு கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு லக்னத்துக்கு அவர் எத்தனை கூடையவர்னு நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஈக்குவலா, வைரத்துக்கு ஈக்குவலா ஒயிட் ஜிர்கான் அப்படின்னு ஒரு கல் இருக்கு. அது செமி பிரஷியஸ் தான், இவ்வளவு காஸ்ட்லி கிடையாது. ஆனா வைரத்துக்கு ஈக்குவலா நமக்கு பலன்களை கொடுக்கும். அப்ப அதை ஒரு மாசம் போட்டுட்டு, ஒரு 48 நாள் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வைரத்தை சஜஸ்ட் பண்றோம். மேஷ ராசி இல்ல மேஷ லக்னமா இருப்பாங்க, அவங்களுக்கு பவளம் உகந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாவும் அதே செவ்வாய் தான் வருவாரு. இப்ப லக்னத்தோட சம்பந்தப்பட்டு செவ்வாய் இருக்கும்போது பவளம் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே 8ஆம் அதிபதியா இருந்து இல்ல 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா செவ்வாய் பயங்கரமா ஆடுவாரு. அப்போ நம்ம பவளமா போட்டா நம்மளுக்கு இன்னும் மூர்க்கமா, செவ்வாயோடது மூர்க்க குணம், மூர்க்க குணத்தெல்லாம் அவர் ஏற்படுத்துவாரு. அதனால நம்ம என்ன ராசி என்ன லக்னம்னு தெரிஞ்சுட்டு ஜாதகத்தை கணிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது நல்லது. அது மாதிரி நிறைய பேர் கேக்குற டவுட் என்னன்னா 2 கல்லு போடலாமா, 2 நவரத்ன கற்களை மோதிரமா போடலாமான்னு. போடலாம். இப்போ ஒரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நமக்கு நல்லது பண்றவரா இருப்பாரு. அப்ப அந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட கற்களை நம்ம போடலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் இது காஸ்ட்லிங்கிறனால நமக்கு ரெண்டாவது எப்பயுமே அது கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் கல்ல. சோ ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு கல்ல போட்டா போதும், 2 கல் போடணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது, போடுறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த 2 கல்லுமே நம்ம ஜாதகத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குற கல்லா இருந்தா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணாலே நமக்கு மிச்ச 12 ஸ்தானமும் நல்லா வச்சுக்க முடியும். அப்ப நம்ம லக்னாதிபதி கல்ல போடலாம். அப்படி இல்லைன்னா 5, 9 கூடையவரோட கல்ல மோதிரமா அணிஞ்சு போடலாம். 2 கல்லு போடுறதும் தப்பு இல்லை. அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், மோதிரமா செஞ்சு போடுறோம், எந்த விரல்ல எந்த கிரகத்துக்கான அந்த கல்ல மோதிரமா போடணும் அப்படின்னு. பொதுவா வலது கை மோதிர விரல்ல போடலாம். ஆனா மெர்க்குரி, புதன் கூடைய மரகதத்தை நம்ம சுண்டு விரல்ல போட சொல்லுவோம். குருவோட கனக புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரல்ல போட சொல்லுவோம். ஏன்னா இதுதான் நம்ம குரு மேடுன்னு சொல்றோம். அப்ப குருவோட கனக புஷ்பராகத்தை இந்த இடத்துல போடும்போது இன்னும் அந்த பவர் என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம் போடுறதா இருந்தா ஆள்காட்டி விரல். நடுவரல்ல வைரமும் போடலாம், நீலக்கல், பொதுவா நீலக்கல்ல நடுவரல்ல போட சொல்லுவோம். மரகத பச்சை, புதனோட மரகத பச்சை சுண்டு விரல்ல போடலாம். மத்த எல்லா கல் மோதிரங்களையும் நம்மளோட மோதிர விரல்ல போடலாம்.
அதே மாதிரி எந்த மெட்டல்ல செஞ்சு போடணும் அப்படின்னு இருக்கும். பொதுவா தங்கத்துல போடுவோம். ஆனா சுக்கிரனோடது போடும்போது வெள்ளியில போடலாம். நீலக்கல்லும் அதே மாதிரி, ஏன்னா சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். அப்போ வந்துட்டு நீலக்கல்ல வந்துட்டு வெள்ளியில நடுவரல்ல போடுறதும் இன்னும் விசேஷமா இருக்கும். மத்தபடி பொதுவா மோதிர விரல்ல தங்கத்திலயோ வெள்ளியிலயோ செஞ்சு போடலாம். நம்ம ஒரு ரத்தினத்தை வாங்கி மோதிரமா செஞ்சு போட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு நிறைய டவுட் இருக்கும். நம்ம முதல்ல ஒரு ஜெமாலஜிஸ்ட போய் நம்மளோட ஜாதகத்தை பாக்குறோம். எந்த தசை நடக்குது, பொதுவா நம்ம லக்னத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் போதே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ வந்துட்டு நம்ம லக்னாதிபதியோட லக்னாதிபதி எங்க பொசிஷன் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா நீச்சமாவோ இல்ல மறைவு ஸ்தானத்திலயோ லக்னாதிபதி இருந்தாருன்னா வந்துட்டு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அப்ப அந்த கல்லை போட்டு லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணணுங்கும் போது லக்னாதிபதியோட கல்லை நம்ம போட சொல்லுவோம். இல்ல இப்போ ஒரு பர்டிகுலர் தசை நடக்குது, அந்த தசை நமக்கு வந்துட்டு அவயோகம் செய்யற இடத்துல இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம கற்களை போடலாம். இல்ல எனக்கு வந்துட்டு பணம் இருக்கு, வீடு இருக்கு, தொழில் இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகல, இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல அப்படின்னா 5ஆம் இடம் வீக்கா இருக்கா, இல்ல புத்திர காரகன் வீக்கா இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் நம்ம நவரத்ன கற்களை போட சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் கல்ல போட சொல்லுவோம். இத மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன தசை நடக்குது, என்ன லக்னம், எந்த கல்லு போடணும் இப்படிங்கறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு நாம நகைய போய் கடையில வாங்கிட்டு உடனே மத்த ஆபரணங்களை போடுற மாதிரி போட்டுக்காம, இப்போ பவளக்கல் போடுறோம் இல்ல வந்துட்டு சுக்கிரனோட வைரம் போடுறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையா, அதுவும் ஏர்லி மார்னிங்கா வர்ற சுக்கிர ஹோரையா இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். அப்ப நம்மளோட குலதெய்வ கோயில்லையோ இல்ல இஷ்ட தெய்வ கோயில்லையோ நம்ம போய் பூஜை பண்ணிட்டு சுக்கிர ஹோரையிலயா பார்த்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுக்கிர ஹோரையிலேயே அந்த கல்லை நம்ம அணிஞ்சிட்டு சுக்கிரனோட காயத்ரி மந்திரம் இருக்கும். அதை நெட்லயே பார்த்தாலே தெரியும். நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த கோயிலே உட்கார்ந்து ஒரு 108 முறை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி 48 நாட்கள் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துட்டு, பூஜை ரூம்ல தான் இல்ல, நம்ம கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த சுக்கிரனோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை தினமும் சொல்லும் போது அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இருக்கும். எப்படி இந்த கல்லு வேலை செய்யுது அப்படின்னா பிரபஞ்சத்துல இருந்து அந்த பர்டிகுலர் கிரகத்தோட ஆகர்ஷணத்தை வாங்கி நம்ம உடம்புல கொடுக்கும். அதனால மோதிரத்தை வாங்கும் போது ஓப்பன் செட்டிங்னா ஒண்ணும் இல்ல, மோதிரத்தோட பின்பக்கம் உள்பக்கம் ஓப்பனா இருக்கும். அந்த கல்லு வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல டச் ஆகுற மாதிரி. அத மாதிரி நம்ம அணிஞ்சுக்கும் போது அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல கொடுத்துட்டே இருக்கும். இப்ப நம்மளோட சுக்கிரன் நமக்கு ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா வந்துட்டு நம்மளோட உடம்புலயுமே 9 கிரகத்தோட வைப்ரேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அப்ப சுக்கிரனோட வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்புல கம்மியா இருக்கிறதுனால சுக்கிரனால நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காம இருக்கும். அப்ப இந்த கல்லு நம்ம உடம்புல டச் ஆயிட்டே இருக்கும்போது அந்த சுக்கிரனோட வைப்ரேஷன் நமக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி அந்த கல்லு கொடுக்கும். சோ கல்லு வாங்குறதுக்கு முன்னாடி ஜமாலஜிஸ்ட பார்த்து என்ன கல்ல வாங்கணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடையில போய், இப்ப வந்துட்டு முன்ன மாதிரி எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் இல்ல, லேப் டெஸ்டட் ஸ்டோன்ஸே கடைகள்ல ஆத்தட்டிக் கடைகள்ல கிடைக்குது. சோ வாங்கி அந்த ஆபரணத்தை வாங்கிட்டு சுக்கிர வாரம் சுக்கிர ஹோரையில குலதெய்வம் கோயில இல்ல இஷ்ட தெய்வம் கோயில்ல, இல்ல எனக்கு குலதெய்வம் தெரியாது இஷ்ட தெய்வம்லாம் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற படுத்திருக்கிற மாதிரி பெருமாள் கோயில் இருக்கும் இல்லையா, அங்க கூட போயிட்டு நாம அந்த வச்சு கோயில வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த சுக்கிர ஹோரையாவே வாங்கி போட்டுட்டு நாம வந்துட்டு கண்டினியூஸா 48 நாள் இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லும் போது அந்த வைப்ரேஷன்ஸ் இன்னும் கூட்டி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி தரும். இதன் மூலமா நல்ல பலன்களை நம்ம வந்துட்டு நம்ம அந்த கற்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்.